கையெழுத்தையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புள்ள சைட்டு போட்டு சொல்றாங்களே. எனக்கு பிள்ளைக்கு நீர் வேணும், அவனை வெளியே விடுங்க, அவனை வெளியே விட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை கொல்லணும், பொம்பளைங்க விடக்கூடாது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட கார்த்தி எனும் நபர் கால் முறிவு காரணமாக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கார்த்தியை சுற்றி 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஏதேனும் அவசர நிலை அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரஸ்ல குடுத்ததுக்கு அப்புறம் நாங்க கூட்டத்தை கலைச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ரிமைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்துட்டு பாடியை வாங்கிட்டோம். சரிங்களா? இப்ப இல்ல சார், அவ்வளவு சேஃபா ஐஜி சொல்றாரு. நாங்க இப்ப எங்க சைடுல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தர முடியாது, தந்தா நாங்க வந்து பண்ணிக்கிறோம்ங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அப்ப ஐஜி அப்படி சார், ஐஜி வந்து ப்ராசஸ் ஒரு நிமிஷம். சோ நான் உங்க சைடுல நிக்கிறேன், நான் வந்து ப்ரோட்டோகால உட்கார தயாரா சொல்றேன். சார் இப்போ வந்து ஐஜி வந்து பிரஸ் மீட்டிங் தரல அப்படினா இருக்க எல்லா அமைச்சர்களும் சிஎம் சார் கூட வந்தாதான் அவர் வந்து பேட்டி தரல. ஒரு இருக்கலே அவர் சார் ஹையர் அபிஷியல் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் தரல அப்படினா மத்த எல்லாரும் மத்த சார் எல்லா அமைச்சர்களும் வரட்டும் சார், எல்லா அமைச்சர்களும் வரட்டும் சார். சரி எல்லாரும் சார் டிவிக்கு யாராவது இருக்கீங்களா சார்? இங்க அவங்க வெளியே நடவடிக்கை எடுக்க எடுக்க மாட்டாங்களா? கையெழுத்தையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புள்ள சைட்டு போட்டு சொல்றாங்களே. எனக்கு பிள்ளைக்கு நீர் வேணும், அவனை வெளியே விடுங்க, அவனை வெளியே விட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை கொல்லணும், பொம்பளைங்க விடக்கூடாது. இந்த மாதிரி பெண் குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களும் வந்து தேடினாங்க, பிடிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க, எல்லாமே சரி வரதை செஞ்சாங்க. கடைசியில் இந்த பெண் குழந்தை வந்து இன்னைக்கு நாங்கள் கேட்கும்போது, மத்தியானம் கேட்கும்போது பெண் குழந்தை சேஃபாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, உயிரோடு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா அந்த குழந்தைய வந்து கொன்று சிதைச்சு குட்டையில் போட்டு அமுக்கி மூடி பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து எங்களுக்கு அவங்க தெரியப்படுத்தலை, முதல் காரணம். ரெண்டாவது விஷயம், இந்த குழந்தைய வந்து இப்போ தாய் தகப்பனுக்கு தெரியாமல் கொண்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. இதை வந்து நாங்கள் கேட்க வரும்போது தான் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் பொறுங்க இதைத்தான் சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, இனி எந்த குழந்தைக்கு எந்த வகையிலையும் இந்த மாதிரி ஒரு அவல நிலை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் கேட்டு இங்கே அமைதியான முறையில் தான் நாங்கள் கேட்டு இருக்கிறோம். இதையும் வந்து அவங்க வந்து
ஏற்றுக்கிறாங்க. சில டைங்களில் அவங்களுடைய மேலதிகாரிகள் சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களில் ஒதுங்கி போங்கன்னு பண்ணுறாங்க. அதையும் பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் நாங்கள் பொறுமை காத்து எங்களுக்கு என்ன தேவை, நம்ம மக்களுக்கு இனிமேற்கொண்டு இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைக்குமே எந்த ஒரு வகையிலையும் இந்த மாதிரி ஒரு விளைவிடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைங்க 2 பேரா 3 பேராங்கிற ஒரு விஷயமே வந்து அவங்க சரியானபடிக்கு எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுக்கல. கேட்டால் 2 பேர்த்த கைது பண்ணியிருக்கோம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாமல் இன்னி குழந்தையும் கண்ணில் பார்க்க முடியாமல் நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இங்கே வேதனையோட இங்கே காத்து கிடக்கிறோம். என்னோட பேர் பிரவீனா. அவங்க தர்ஷினிக்கு வந்து சித்தி ஆகுது. நாங்கள் வந்துட்டு சாயந்தரமே வந்துட்டு வந்து இங்கே கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இல்லை பாப்பா சேஃபாக தான் இருக்குது, அக்யூஸ்டையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்களோட அப்பா கிட்ட வந்துட்டு எஃப்ஐஆரில் ஏதோ சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சைன் அவருக்கு தெரியல சரியா. ஸோ ஒரு சைன் வாங்கினாங்க. சைன் வாங்கினதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் என்ன சொல்லிட்டாங்க, பாப்பா இறந்துட்டாங்க, பாடி போய் ஜிஹெச்ல வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அக்யூஸ்டை வந்துட்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நிமிஷத்துல நாங்க வந்து உடனே சாலை மறியல் பண்ணோம். நிறைய பொதுமக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ஐஜி சார், அதுக்கப்புறம் இந்த தொகுதியோட எம்எல்ஏ சார் எல்லாரும் வந்து பேசினாங்க. காலையில உங்களுக்கு 7 மணிக்குள்ள ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்துட்டு பொதுமக்களை வந்துட்டு கலைய சொல்லுங்க, நாளைக்கு காலையில 7 மணிக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு மைக்ல சொன்னேன் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம். இப்போ வந்து மறுபடியும் ஐஜி மேம் வந்து பேசியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ ஃபர்தரா என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. என்ன எடுத்தாலும் ஒரு உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேற எந்த குழந்தைகளுக்கும் வந்து நடந்துடக்கூடாது. இதுதான் எங்க வீட்டில் நடந்த ஒரு கடைசி சம்பவமா இருக்கணும். இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்ததில்லை. ஸோ இதுக்கு கரெக்டான தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பாப்பாவை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. நைட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப 3 பேர் சேர்ந்து எல்லாம் கொடூரப்படுத்தியிருக்காங்க. ஸோ கொடூரப்படுத்தி அவங்க ஃபேஸ் எல்லாமே ரொம்ப செதஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் முந்தானத்தே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் இந்த விஷயம் நடந்திருக்கு. நடந்தவொன்னே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் ஐடென்டிஃபை பண்ண வச்சிருக்கிறது உங்களோட பொண்ணான்னு சொல்லிட்டு. அவங்க அது பண்ணவே இல்லை. டேரெக்டாக பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க, ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஜிஹெச் கொண்டு போயிட்டு இப்போ வரைக்குமே எங்களை பொண்ணை கண்ணில் காமிக்கல, அக்யூஸ்ட் யாருன்னு எங்களுக்கு கண்ணில் காமிக்கல. ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதுலேயுமே அவர் கிளியராக தெரியலை. இப்போ வந்துட்டு என்ன நம்பிக்கையில் இருக்கோம் அப்படின்னா, இந்த தொகுதி எம்எல்ஏ சார் சுகுமார் சாரும் ஐஜி மேம் அண்ட் சார்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 7 மணிக்குள்ளே நாங்கள் வந்துட்டு ஒரு முடிவு சொல்கிறோம். அதாவது அந்த அக்யூஸ்டுக்கு உச்சபட்ச தண்டனையை நாங்கள் வாங்கி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு எல்லாருமே பொதுமக்கள் ஆதரவாக இங்கே இருக்காங்க. அதுதான் 7 மணிக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த முடிவை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபர்தராக எங்களுக்கு தெரியும். ஸோ உச்சபட்ச நடவடிக்கை எடுப்பேன் இந்த 7 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 7 hours எங்களுக்கு டைம் தாங்க, விசாரணைக்காக டைம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் சைட்லேருந்து இன்னுமே பயங்கரமாக நடவடிக்கை எடுக்கலான் இருக்கோம். காவல்துறையோட சப்போர்ட் எப்படி இருந்தது? காவல்துறையோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா, முந்தானேத்து பொண்ணை காணோம். அப்போ இருந்து எல்லாருமே ஒரு மாதிரி அசால்ட்டாக தான் இருந்தாங்க. யாருமே வந்துட்டு ஒரு இவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் யாருமே ப்ராப்பராக எதுவும் சொல்லலை, பண்ணலை. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்குமே யாருமே ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் அங்கே தேடிட்டு இருக்கோம், இங்கே தேடிட்டு இருக்கோம், பிடிச்சிட்டோம், புள்ள சேஃபாக இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு மாற்றி தான் சொன்னாங்க. யாருமே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் எங்ககிட்ட சொல்லலை. ஸோ அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனால தான் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டோம். இப்போ சாலை மறியல் ஈடுபட்டு இத்தனை பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு தந்ததுனால இப்போ வந்துட்டு எல்லாரும் ஒருத்தங்களாம் வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. ஆனாலும் இப்போவும் எங்க கூட இவ்வளோ பேர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ நீங்களும் மீடியாவும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து எங்களுக்கு ஆன நியாயத்தை வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புறோம். அக்யூஸ்டே எங்க கிட்ட ஒப்படைங்க, மக்கள் கிட்ட ஒப்படைங்க, நாங்க பாத்துக்கிறோம். காவல்துறை வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் கிட்ட அவங்கள ஒப்படைங்க, நாங்க பாத்துக்கிறோம். சிஎம் சார் வந்துட்டு கூர்ந்து கவனிச்சு அவர் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அவர் வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் இது நடந்திருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால அவர் ஒரு ப்ராப்பரான கடுமையான தண்டனையை கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு நீ நெக்ஸ்ட் வந்துட்டு நடக்காது.
ஆமா